தமிழக அரசு மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கிருக்கா? இல்ல இன்னும் அது மத்திய அரசு தான் கேட்கணும், நீங்க தமிழக அரசு தான் கேட்கணும். என்ன கேட்டா தெரியாது. ஏன்னா இல்ல, அறிக்கை நான் கொடுத்துட்டேங்க. அறிக்கை என்னுடைய பணி, அகலாய்வு செய்த பணி, அகலாய்வு முடிச்ச அந்த அறிக்கையை நான் கொடுத்துட்டேன். அது வெளியிட்டால் மக்களுக்கு தான் பயன்படும். இதன் மூலம் பல ஆய்வுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது செய்யணுங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். வரணும், வந்தால்தான் பல ஆய்வுகளுக்கு அது வழிவகுக்கும். அது அவங்க ஏன் வருகிறார்கள் பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், தமிழகத்திலிருந்து நாகரிகம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. தமிழக இது கிடைக்கின்ற அகலாய்வுகள் கிடைக்கின்ற செய்திகள் மிக பழமையான செய்திகளாக இருக்கிறது. 2ஆம் கட்ட நாகரிகம் பார்த்தீங்கன்னா கங்கை சமூலில் மட்டும் தோன்றவில்லை, அதற்கு முன்னாலே தமிழகத்தில் தோன்றி விட்டது என்ற செய்திகள்லாம் நம்ம அகலாய்வுகளில் கிடைக்கிது. இன்னைக்கு பார்த்தோம்னா இரும்பின் காலம் கிட்டத்தட்ட 3300 கிமு 3300 போன பிறகு அதை பற்றி நாம் இன்னும் ஆய்வுகளை செய்கிறோம். இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் தான் என்ற ஒரு செய்தி உலகம் முழுவதும் வந்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற செய்திகள் வர வர அது வரலாற்றை மாற்றும் என்பதற்கான அடிப்படை காரணம் தான் அதுக்கு முக்கிய இதா இருக்கலாம். தவிர இந்தியாவில் ஒற்றைத்தன்மை கொண்ட நாகரிகம் இருக்க முடியாது. ஏன்னா பன்மைத்தன்மை கொண்ட நாகரிகம் தான் இந்திய நாகரிகம். அந்த நாகரிகத்தை வளர்த்து எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் கலந்துக்கிறோம். அதை பத்தி நம்முடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பல ஆராய்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா DNA ஆராய்ச்சி கூட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பண்ணியிருக்காங்க. இது போல இன்னும் பல ஆய்வுகள் அறிவியல் ரீதியா பண்ணும் பொழுதுதான் நல்ல ஆதாரங்கள் கிடைக்கும். நம்முடைய உறுதியாக நம்முடைய வரலாற்றை ஆதாரத்துடன் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். திருத்துவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. நான் கொடுத்துட்டேன், என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்துட்டேன். அதை நானே எப்படி திருத்த முடியுங்க? நானே திருத்தினா அது மிக தவறான ஒரு செயல். இல்லைங்க, எப்படி அறிக்கை என்பது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்து அது ஆவணப்படுத்தி அதன் மூலமா கொடுக்கப்பட்டது. அதை மாத்த சொன்னா எப்படி மாத்த முடியும்? என் காலை நானே வெட்டிக்க முடியுமா? என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்துட்டேன். அதை யாரு வேண்டுமானால் படிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். விமர்சிப்பதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. ஆனால் விமர்சிப்பதற்கு அது வெளியிட்டால் தான் விமர்சிக்க முடியும். ராஜராஜ சோழனை பத்தி சொல்லணும்னா இன்னும் சோழர்களை பத்தி நம்ம முழுமையா புரிஞ்சுக்கலைங்க. நம்ம கல்வெட்டுகளின் அடிப்படையில் தான் சோழர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். கோவில் கட்டடக்கலை வச்சு தான் பேசிட்டு இருக்கோமே தவிர நம்ம GKC பொறுத்தவரை தான் மாளிகை மேட்டில் தான் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. அதை தவிர இன்னும் சோழர்களை பற்றி ஆய்வதற்காக அகலாய்வுகள் நாம் இன்னும் சரியா செய்யலை. ஆனால் இந்த காவேரி படுகையில் அகலாய்வுகள் செய்ய வேணும். காவேரி படுகை அகலாய்வு செய்யப்படாமல் இருக்குன்னா பல ஆண்டுகளாக இது ஒரு வளமையான ஒரு சமவெளி பகுதி. பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி ஆய்வுகளை இப்போ இங்கே தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் செல்வகுமாரே சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பழமையான கிராமத்திலும் அந்த மண்ணு படிஞ்சு உங்களுக்கு கீழே ஆழம் போனா தான் உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆய்வுகளை இந்த பகுதியில் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு வரலாற்று தொன்மையை நம்ம தேடி எடுக்கலாம். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.